நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போட்டியிட்டவர்களில் கிழக்கைச் சேர்ந்த அநேகமானோர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். உண்மையிலே கிழக்கு மாநிலத்தில்தான் பல் சமூகம் சேர்ந்த கட்டமைப்புக்குள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தார்கள். அதேவேளை உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர், அமல் அவர்கள் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர். 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தும் கூட எமது தமிழ் மக்கள், எமது வேட்பாளர்கள் அனைவரின் செயற்பாட்டினூடாக அத்தனை பேரும் களத்தில் நின்று ஈடுபட்டதன் நிமித்தம் எமது மக்கள் உண்மையிலே சகலதையும் மறந்து வீட்டுக்கே வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிக கூடிய வாக்குகளை தமிழிசை கட்சியில் அளித்தமைக்கு எனது நன்றியை முதலில் கூறிக்கொள்ள விளைகின்றேன். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் எமது பகுதிகளிலே எத்தனை அச்சுறுத்தல்கள், கொள்ளைகள், மண் கொள்ளை, ஒப்பந்தங்களில் மோசடி, இவ்வாறு பல பல கொமிஷன் வியாபாரங்கள் கடந்த கால அரசின் காலத்திலே இங்கு நடைபெற்றதை மக்கள் அறிவார்கள், உணர்ந்தார்கள். அதன் நிமித்தம் அவர்களின் மனச்சாட்சியின் அடிப்படையில் எப்பொழுதும் நமக்கு தேவை தமிழிசை கட்சி தான் நீதியான, நியாயமான, எமது உரிமைகளை தட்டி கேட்கின்ற பரிசுத்தமான கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் கிழக்கு மாகாணத்திலே அதிகளவு ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய இருந்தது. இருந்தாலும் வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே அங்குள்ள தலைமைகள் விட்ட பிழை காரணமாக மக்கள் அவர்களின் மேல் உள்ள அதிருப்தி காரணமாக எமது கட்சியை தள்ளிவிட்டு வேறு கட்சிகள் கவலை அளிக்கின்ற விடயம், வேறு தேசியத்தின்பால் இருக்கின்ற கட்சிகளையும் கூட உதவி தள்ளிவிட்டு படித்த மக்கள் உள்ள வட மாநிலத்திலே மிகவும் கவலை அளிக்கின்ற விடயம், ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு அதிகப்படியான வாக்களை அளித்து அதிகப்படியான அங்கத்தவர்களை அந்த வடக்கு மாநிலத்திலே பெறுவதற்கு வழி சமைத்திருக்கின்றார்கள். அதில் நடந்த சம்பவங்களை நாங்கள் நினைக்கின்ற போதும் நிச்சயமாக அவர்களின் முயற்சி அல்ல, எமது வீழ்ச்சியாகத்தான் நான் அதை கருதுகின்றேன். அதற்கான காரணம் எமது தலைமைகளிடையே உள்ள நீதியான, நியாயமான தீர்மானங்களை எடுப்பதில் உள்ள ஆட்களுக்கு இடையிலான வெட்டுக்கொத்துகள் அதிகம் நடந்ததன் அடிப்படையில் தான் மக்கள் திணறி போய் இவர்களுக்கு வாக்களிப்பதை விட்டு நாங்கள் வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்களித்திருக்கலாம் என்று எனது கருத்து. உண்மையிலே இந்த தேசிய பட்டியல் விவகாரத்தில் அநேக மக்கள் மிகவும் அதிருப்தியுடன் இருக்கின்றார்கள். எமது தமிழிசை கட்சியின் உயர்மட்ட அரசியல் குழு எடுத்த அந்த தீர்மானம் ஒரு பிழையான தீர்மானமாகத்தான் நானும் கருதுகின்றேன். அநேகமான மக்களும் இதனை கருதுகின்றார்கள். ஏனென்றால் உண்மையிலே வட மாகாணத்திலே, வவுனியா மாவட்டத்திலே வழங்க வேண்டுமாக இருந்தால் அதை நாங்கள் மறக்கவில்லை. ஏனென்றால் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களை இல்லாத பகுதிகளுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் எமது செயற்பாடுகளை அங்கே சீர்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி தேவை என்ற அடிப்படையில் அந்த பகுதிகளுக்கு, குறிப்பாக வவுனியா, மன்னார் மாவட்டங்களுக்கு அதனை பகிர்ந்தளிக்க வேண்டும். இருந்தாலும் இன்னொன்று எமது கட்சி அடிக்கடி கூறி வருவது மகளிருக்கான ஒதுக்கீடு, வாலிபர்களுக்கான ஒதுக்கீடு என்ற அடிப்படையில் எமது பகுதியைச் சேர்ந்த திருமதி கனகராஜா ரஞ்சினி அவர்களுக்கு ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு எமது கிராமத்தில் கூட ஒரு பிரச்சாரத்தின் போது ஒரு நபர் கூறியிருக்கின்றார், உங்கள் கிராமத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. என்னவென்று கேட்டால், உங்கள் பகுதியைச் சேர்ந்த ரஞ்சினி அக்கா அவர்கள் இந்த முறை போனஸ் ஆசனத்தில் தெரிவு செய்யப்படுவார் என்ற உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். அதன் நிமித்தம் எமது மக்கள் மிகவும் அதிருப்தியுடன் காணப்படுகின்றார்கள். என்னென்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக ஒரு மகளிர் இல்லாத ஒரு கட்சி, திருவாளர் சுமந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் கூட 4 மகளிர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தும் கூட அவர்களை புறந்தள்ளிவிட்டு தனக்கு தேவையான 2 நபர்களை மேடு பள்ளங்களை, காடு கரம்புகளை தேடித்தான் முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அந்த தெரிவு செய்த
தெரிவுக்குழுவின் மூலமாக தெரிவு செய்தவர்கள் கூட கணிசமான வாக்கை பெறாமையும் இந்த தோல்விக்கு ஒரு காரணம். எனவே எது எப்படியோ எது இருந்தாலும் நிச்சயமாக ஒரு இளைஞர் அணியைச் சேர்ந்தவர் பழகியிருக்கலாம், அல்லது ஒரு மகளிர் அணியைச் சேர்ந்தவருக்கு வளர்ந்திருக்க வேண்டும். இது கட்சியின் கடமை. அது மட்டக்களப்புக்கு என்று நான் குறிப்பிடவில்லை. இவர் மட்டக்களப்பில் இருந்து கூட வவுனியாவுக்கு அதை கவனக்கூடிய அளவுக்கு ஒரு பிரதியை நியமிச்சிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே அம்பாறை மாவட்டத்திற்கு ஒரு பிரதிநிதியை, குறிப்பாக மாவை ஐயா அவர்களை அம்பாறை வடமாகாணத்திலிருந்து அவரை கிழக்கு மாகாணத்துக்கு அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு நியமன எம்பியாக போட்டதும் ஒரு வரலாறு. ஏனென்றால் இங்கு இருந்தவர்கள் தான் இல்லாமல் இல்லை, இருந்தாலும் அவரை போட்டது போல இங்கிருந்து ஒரு மகளிரையோ அல்லது ஒரு இளைஞரையோ அங்கு நிறுத்தி இருக்கலாம். அல்லது நான் அறிந்தவரையில் வவுனியாவில் கூட ஒரு சட்ட புலமை உள்ள ஒரு இளைஞன் தேர்தலில் போட்டியிட்டார், அவரும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தால். அதே போன்று மன்னாரில் ஒரு இளம் மங்கை, அவன் ஒரு பட்டதாரி, சட்ட பட்டதாரி மாணவி, அவரும் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இவர்கள் வடக்குக்குத்தான் வழங்க வேண்டும் என்று எடுத்திருந்தால் அந்த 2 மாவட்டங்களில் இருந்து போட்டியிட்டவர்களை தெரிவித்திருக்கலாம். ஆகவே இது எடுத்த முடிவு எந்த அடிப்படையில் எடுத்தார்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. உண்மையில் சத்தியலிங்கம் அவர் வன்னி மாவட்டத்திலே 4வது 5ஆம் இடத்தில் தெரிவு செய்யப்பட்டவர். அவர் எடுத்த வாக்குகளை விட அதிகமான வாக்குகளை பெற்றவர்கள் கூட அங்கு இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு கட்சி தலைமை பீடங்கள் எடுத்த முடிவை நாங்களும் எமது மக்களும் வன்மையாக கண்டிக்கின்றோம். தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்று எவரும் இல்லை, எல்லோரும் கட்சிக்கு வாக்கு பெற்றவர்கள் தான். இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தேர்தல் தெரிவு முறையில் நடந்த சில அநியாயங்கள் உண்டு, அதை மறுப்பதற்கு இல்லை. எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட ஒரு பெண் பிரதிநிதி வேட்பாளர் நிறுத்துவதற்கு ஒரு மகளிர் சங்க செயலாளர் விண்ணப்பித்தது, அவரின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிராகரிக்கப்பட்டதா என்று இற்றவரை கூறப்படவில்லை. அதே போன்று நானும் எனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தேன். எனக்கும் எதுவித விடயத்தானங்களும் அறிவிக்கப்படவில்லை. எனது தெரிவுக்குழுவில் இருந்தவர்கள் தான் தேர்தல் இனிப்புகளாக இருந்த ஒரு கலாச்சாரம் இந்த கட்சியில் இருந்தது, ஒரு நியாயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக. இவ்வாறான சில விடயங்களும் யாழ்ப்பாணத்திலே தாக்கம் செலுத்தியிருக்கின்றது. எனவே புறக்கணிக்கப்பட்ட நிமித்தம் வேறு வேறு கட்சிகளை தாவி வாக்குகளை பிரித்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. ஆகவே உண்மையான சரியான தேசியத்தின் முறையில் நிற்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் இந்த பாராளுமன்றத்தில் செய்யப்பட்ட இப்பொழுது, அது மறுப்பதற்கு இல்லை. அநேகமானார்கள் தேசியத்தோடு இருக்கின்றார்கள், ஒரு சிலர் இல்லாட்டப்பட்டாலும் தேசியத்துக்காக உழைத்தவர்கள், தேசியத்தின் அக்கறை உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் தான் மக்களும் இந்த சரியான பிரதிநிதித்துவம் செய்திருக்கின்றார்கள். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. தேசிய கூட்டமைப்பை மீளுருவாக்கம் செய்வது என்பது அது தவறி போன விடயமாக தான் நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் ஒற்றுமையாக ஒருமித்து தேசியத்தில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து அதை செல்வதற்குடாகத்தான் எமது மக்களுக்கான முடிவை தேடலாம் என்ற அடிப்படையில் எமது தலைவர்களுடன் நாங்கள் கலந்துரையாடினோம். இருந்தாலும் அந்த தலைமைகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில வேளை எதிர்காலத்தில் சில பின்னடைவுகளை கூட கொண்டு வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது.